நம்ம சமச்சீரான உணவுன்னு சொல்லுவோம், பேலன்ஸ் டயட்டுன்னு சொல்லுவோம். பேலன்ஸ் டயட்டுன்னா நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் உங்கள் செல்லுக்கு, உங்கள் ஆர்கானுக்கு, இயங்கத்துக்கு தேவையான எல்லா சத்துக்களும் சரிவிகிதமாக இருந்ததுன்னா அதுதான். என்ன நீங்கள் நிறைய என்ன பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இலை இருக்குன்னு வச்சிங்களேன், இலையில் சாதம் இந்த பக்கம் போட்டுக்கிட்டு நிறைய சாப்பிட்றோம், ஒயிட் ரைஸ் வெறும் கார்போஹைட்ரேட். காய்கறி பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் கொஞ்சம் யூனிவர்சல் இருக்கணும். இது வந்து உல்ட்டாவாக மாறணும். 50% காய்கறியும் 50% ரைஸும் இருக்கணும். அந்த ஃபுட்லேயே அவங்களுக்கு தேவையான ஃபைபர் இருக்கணும், தேவையான கார்போஹைட்ரேட் இருக்கணும், தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கணும், அதே போல் ஃபேட் இருக்கணும். இது எல்லாமே ஈவனாக இருந்ததுன்னா அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். வைட்டமின் அந்த சாப்பாட்டில் தேவையான வைட்டமின்ஸ் இருக்கணும். நான் ஏன் வைட்டமின் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நிறைய பேக்கெட் ஃபுட்டில் சரியாக ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணதில் வைட்டமின்ஸ் லோ ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வைட்டமின்ஸ் கிடைக்காது. சாப்பிட்ற சாப்பாட்டில் அவங்க இருக்குன்னு நினைப்பாங்க, ஆனால் நாளாக வைட்டமின்ஸ் வேல்யூ குறைஞ்சிடும். அப்போ அவங்க அன்ஹெல்தி கண்டிஷன் போயிடுவாங்க. அதனால் சமச்சீரான உணவுனா இதெல்லாமே சரிவிகிதமாக இருக்கணும்.